الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما وقال النبينا صلى الله عليه وسلم من كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையாம் குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்கிற அத்தியாயத்தின் இறுதியிலே இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரித்தான நல்லடியார்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணித்து காட்டுகிறான். அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள், பூமியில் பணிவோடு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இரவு நேரத்திலே எழுந்து நின்று அல்லாஹுவை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்திலே தங்களுடைய செலவிடுதலிலே கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் அழைக்க மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள். இதுபோன்று நல்லடியார்களிடம், அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரித்தான நல்லடியார்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி அல்லாஹ் அந்த சூராவின் கடைசியிலே வர்ணித்துக் கொண்டே வருகிறான். அவ்வாறு அந்த நல்லடியார்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்றாக 72வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காமிக்கிறான், வல்லதீன, அந்த நல்லடியார்கள் எத்தகையவர்கள் என்றால், லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். வ இதா மர்ரு பில்லகுவி, அல்லாஹுவையும் மறுமையும் மறக்கடிக்க செய்கின்ற நிகழ்வுகள் நடக்கின்ற இடத்தை அவர்கள் கடக்க நேரிட்டால், அல்லது அல்லாஹுவையும் மறுமையும் மறக்கடிக்க செய்கின்ற பேச்சுகள் பேசுகின்ற இடத்தின் பக்கம் அவர்கள் நடக்க நேரிட்டால், மர்ரு கிராமா, அங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன காட்டப்படுகிறது, அங்கே என்ன அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நின்று அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். மர்ரு கிராமா, கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் அகன்று விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த வசனத்திலே நல்லடியார்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளாக அல்லாஹ் 2 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதிலே முதலாவது பண்பு, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய் சாட்சியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள். இந்த பொய் பேசாத தன்மை
என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான நல்லடியார்களிடம் இருக்கக்கூடிய தன்மை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காமிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆனால் இன்று நமக்கு மத்தியிலே இன்று இந்த காலகட்டத்தில் வாழுகின்ற முஸ்லிமாக இருக்கலாம், அல்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். மாற்று மதத்தை சார்ந்தவர்களை பற்றி பேச்சே அல்ல. அல்லாஹ்வை கொண்டும் மறுமையை கொண்டும் நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நமக்கு மத்தியிலேயே நாம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். என்ன முடிவு அப்படின்னு சொன்ன, இந்த காலகட்டத்தில் பொய் பேசாம வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லை, அதெல்லாம் முடியாது, பொய் பேசினா தான் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பொய் பேசுதல் என்ற பண்பு நம்மிடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றரை கலந்து போய் இருக்கிறது. எதை தொட்டாலும் சரி அதில் பொய் கலக்காமல் அந்த காரியத்தை சாதிக்க முடியாது என்ற நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். நல்ல 5 நேரம் தொழுகிறார், நல்ல நோன்பு வைக்கிறார், நிறைய தர்மங்கள்லாம் பண்றார், மார்க்க விஷயங்களில் நல்ல ஈடுபாடோடு இருக்கக்கூடிய சகோதரர்களிடம் கூட என்ன அவர்கள் மனதை தேற்றிக்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பொய் பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்முடைய மனசு வந்திருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நல்லடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களை மட்டும் சொல்லவில்லை. இந்த கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து வாழப்போகிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழப்போகிற அவர்களில் இருக்கின்ற எனது நல்லடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவங்க எப்படி இருப்பாங்க? எந்த காலமா இருந்தாலும் சரி அந்த காலத்தில் அவர்கள் பொய் சாட்சியம் சொல்லக்கூடியவர்களாகவோ அல்லது பொய் பேசக்கூடியவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொய் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கலந்து போய் இருக்குது அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மனுஷன் எதுக்கெல்லாம் பொய் பேசுறான் அப்படின்னு சொன்ன, முதலாவது தான் செய்த தவறை மறைக்கிறதுக்காண்டி பொய் பேசுறான். இந்த பழக்கம் மனுஷனுக்கு பாலிய பருவத்திலிருந்தே ஆரம்பிச்சிருது. வீட்டுக்குள்ள போய் என்னத்தையாவது உடைச்சு போட்டாருன்னு வைங்க, வெளியே வந்து அமைதியா இருப்பார். உமாவோ வாப்பாவோ வந்து யார் இதை உடைச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஏன் சொல்லுவான்? ஆமா நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொன்னேன், அடி விழும். இல்லாட்டி என்ன செய்யும்? அம்மாட்ட இருந்து திட்டுவாங்க. அப்ப இதை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, தான் செய்த தவறை மறைப்பதற்கு பொய் பேசுகின்ற பழக்கம் மனுஷனுக்கு பாலிய பருவத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. மனுஷன் இதுக்கு தான் பொய் பேசுறான். ஒரு தப்பை செஞ்சு போட்டு இல்லைங்கிறான், சத்தியம் செய்யறான். இல்லை அல்லாஹ் மேல சத்தியமா செய்யல என்று அல்லாஹ் மேல சத்தியம் எடுக்கிறான். என்னத்துக்காக? தான் செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி மனிதன் பொய் பேசுகிறான். அல்லது இன்னொன்று எதுக்காக வேண்டின்னு சொன்ன, லாபம் சம்பாதிக்கிறதுக்காண்டி பொய் பேசுறான். வியாபாரத்தில் சைனா பொருளை வச்சுட்டு ஜப்பான் பொருள்னு சொல்றோம், சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? வாங்கினது அது மேனுஃபேக்சர் வந்து சைனாவா இருந்தாலும் இது ஜப்பானுங்க அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இதுக்கு போய் பேசுறான். எதுக்கு? பணம் சம்பாதிக்கணும் சொல்றாங்களே இல்லையா? அதே மாதிரி அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு சைனா பொருளை ஜப்பான் என்று சொல்லி விற்காட்டலும் கூட கிடைக்கிற லாபம் இவருக்கு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும் ஒரு பொருள். கஸ்டமர் வந்து பேரம் பேசுறப்ப என்ன சொல்லுவாரு? எங்களுக்கு கிடைக்கிறதே 5 ரூபா தாங்க, எங்களுக்கு கிடைக்கிறதே. நீங்க மாட்டுக்கு 50 ரூபா குறைச்சிங்கன்னா எங்க இருந்து நாங்கள் லாபத்தை சம்பாதிக்க முடியும்? ஏன் இந்த பொய் பேசுறான் மனுஷன் அப்படின்னா, லாபத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான் மனுஷன்? பொய் பேசுறான். அல்லது அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காண்டி பொய் பேசுறான், அதுவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அடுத்தவன் பொருளை தான் பட்டா வாங்கி எழுதிக்கிட்டு ஏன் சொத்துங்கிறான். என்னத்துக்கு? பொருளை சம்பாதிக்கிறதுக்காக, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. அப்ப பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி மனிதன் பொய் பேசுகின்ற இயல்பு வந்து மனுஷனிடத்தில் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்ன, அடுத்தவரை களங்கப்படுத்துறதுக்காண்டி பொய் பேசுறான். நல்ல மனுஷனா இருப்பார்,
அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த மனுஷன் மேல இவருக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பகை இருக்கும். அப்ப இவர் எப்படி சாய்க்கிறது? அதுக்கு என்ன வழி? அவர் மேல என்னத்தையாவது கலங்கத்தை சுமத்து, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லு. அது சரியா இல்லையான்னு கண்டுபிடிச்சு இந்த உம்மத்து வர்றதுக்குள்ள அவர் எப்படியோ போயிடுவார். பேச்சை மட்டும் சொல்லிவிடு, ஒரு செய்தியை உள்ள பரப்புனா போதும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, மக்கள் ஒரு செய்தியை கேட்ட உடனே அப்படித்தான் 100% நம்பிடுறோம். அது இந்த இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. சொல்லப்படுகிற செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிற அதை பத்தி ஆராயக்கூடியவர்கள் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு செய்தி வந்த உடனே அப்படி இருக்கலாங்க, நான் அப்பவே நினைச்சேன் அவர் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இவங்களும் சேர்ந்து பேசுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் வந்துடுறாங்களே தவிர உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லை. அப்ப மனுஷன் எதுக்காண்டி பொய் பேசுறான்னு, அடுத்தவர்களை கலங்கப்படுத்துவதற்காண்டி பொய் பேசுகிறான். இன்னொன்னு என்ன, பெருமை அடிக்கிறதுக்காண்டி பொய் பேசுறான். ஒண்ணுமே இருக்காது, சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்பட்டு இருப்பார். ஒரு வெளியூர் போயிட்டு இவர் பேசுற பேச்சு, எனக்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் அவ்வளவு இருக்கு, 2 லாரி ஓடுது 2 கார் ஓடுது, எல்லாம் இதுக்கு மனுஷன் தன்னை பெருசா காமிக்கிறதுக்காக வேண்டி ஓடுறது 1 லாரியா இருக்கலாம், சொல்றது பெருசா 10 லாரி இருக்கும் பார். எதுக்கு? உட்கார்ந்து இருக்கக்கூடிய எதிராளி தன்னை பெருசா பார்க்கணும், பெரிய பணக்காரனா பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னை பெருமை அடிப்பதற்காக வேண்டி பொய் பேசுகின்ற இயல்பு மனுஷனிடத்தில் இருக்கு. இதுல எதுக்குமே இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு, பிறரை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டிய பொய் பேசுற ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. ஒன்னத்துக்குமே லாபம் இல்லை, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும், இது மட்டும்தான் நோக்கம். அப்ப இந்த நோக்கத்திற்காக வேண்டி பொய் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனுஷன் என்னத்துக்காண்டி பொய் பேசுகிறான் என்ற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த 5க்குள்ள அடங்கிடும். ஒன்று, தான் செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காண்டி பொய் பேசுவான், அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி பொய் பேசுவான், அல்லது அடுத்தவரை கலங்கப்படுத்துறதுக்காண்டி பொய் பேசுவான், இல்லை அப்படின்னு சொன்ன பெருமை அடிக்கிறதுக்காண்டி பொய் பேசுவான், இல்லைன்னா அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி பொய் பேசுவான். இது எப்படி இருந்தாலும் இந்த பொய் பேசுதல் என்பதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது, எப்படியெல்லாம் நாம நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் பொய் பேசினா தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா இல்லைங்களா? பொதுவாக பொய் பேசுவதை பற்றி அல்லாஹ் ஒரு ரசூல் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், எப்பொழுதுமே நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எந்த காரணத்துக்காக வேண்டியும் பொய் பேசக்கூடியவர்கள் ஆயிடாதீங்க, எப்பயும் நீங்க என்ன செய்யுங்க, உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். இந்த கட்டளை 2013 வாழ்ற நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும். இன்னைக்கு மட்டும் இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற அல்லாஹ்வை ரசூலையும் கொண்டு நம்பிக்கை கொள்கிற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள். பொய் பேசக்கூடியவர்களாக பொய் பேசிட்டு உங்களுக்கு நீங்களே என்ன செய்யறது, தேற்றிக் கொள்ளக்கூடியவர்களா ஆயிடாதீங்க என்று என்ன செய்யற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளை இடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸித்க, உண்மையுரைத்தல் என்பது யஹ்தி இலல் பிர், என்னைக்குமே அது உங்களை நன்மையின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கும். உண்மை பேசிட்டா நமக்கு உண்மையை சொன்னா கஷ்டம் வந்துருமே நினைக்கிறோமா இல்லையா? உண்மையிலேயே ரசூலினுடைய சொல்லின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை துளியேனும் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை சொல்லுதல், உண்மை உரைத்தல், அது எவ்வளவு பெரிய நிலைமையா இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் இருந்தாலும் அது உங்களை நன்மையின் பக்கம் மட்டுமே கொண்டு சேர்க்கும். கெட்டது உங்களுக்கு வராது, தீமை அதனால் ஏற்படாது.
உண்மை பேசுவதின் முடிவு ஒரு மனிதனுக்கு தீயதாக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள், இன்ன சித்க யஹ்தி இலல் பிர், நிச்சயமாக உண்மை உரைத்தல் உங்களை நன்மையின் பக்கம் மட்டும்தான் கொண்டு சேர்க்கும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, அந்த நன்மை உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். உண்மை பேசினால் அது நன்மையாக முடியும், அந்த நன்மை உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், இன்னர் ரஜுல லயஸ்துக், ஒரு சில மனிதர்கள் உண்மை உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய நிலைமை வந்தாலும் சரி, இவ்வளவுதாங்க நடந்தது, இதுதான், இவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைக்குது, வியாபாரமா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், தன்னுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உண்மையுறத்தலில் மட்டும் அவர்கள் ஊன்றி நிற்பார்கள். அந்த மக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னர் ரஜுல லயஸ்துக், ஒரு சில மனிதர்கள் உண்மையுரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அவர் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும் என்று சொன்னார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய்யுரைத்தல் என்பது உங்களை ஒரு காலம் நன்மையில போய் சேர்க்காதுன்னா. பொய் பேசி 50 ரூபாய் சம்பாதிச்சலாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல, 50 ரூபாய் சம்பாதிச்சிருவீங்க, 500 ரூபாய்க்கு எல்லாம் பில்லு வச்சிருப்பான். ஒரு கஸ்டமரை ஏமாத்தி, ஒரு கலப்படம் செஞ்சு, அல்ல அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி, என்னத்தையாவது ஒன்றை செஞ்சு லாபம் கிடைச்சிடும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை வச்சு நல்லா வாழ்ந்துடலாம் நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்களா இல்லையா? அது நடக்காதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூர், நிச்சயமாக பொய்யுரைத்தல் உங்களை பாவத்தின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கும், நல்ல முடிவின் பக்கம் கொண்டு சேர்க்காது. வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், அந்த பொய்யுரைத்தல் என்பது உங்களை எங்க தான் கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், இன்னர் ரஜுல லயக்திப், ஒரு சில மனிதர்கள் பொய்யுரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எத வாயை திறந்தா பொய் தான், எல்லாத்திலையும் பொய் தான். இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பட்ட பெயர் கிடைக்கும்? பொய்யேன்னு பட்ட பெயர் கிடைக்கிற அளவுக்கு பொய் பேசி கொண்டிருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வியாபாரத்தில் பொய் பேசினா தான் லாபம் சம்பாதிக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இந்த மற்ற விஷயத்தில் இல்லாட்டிலையும் கூட சொந்த விஷயத்தில் ஒரு சில பொய் பேச மாட்டாங்க. வியாபாரம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், என்னத்தையாவது 2 பொய்யை போட்டு பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த மனநிலைமை தான் எல்லாருடைய உள்ளத்திலும் பதிஞ்சு போயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்துக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல் பையாஆனி ஃபில் கியார், விற்கக்கூடியவனும் வாங்கக்கூடியவரும் இஷ்டத்திலே இருக்கிறார்கள். எவ்வளவு நேரம்னாலும் போய் பேரம் பேசுறான். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு 2 பேருக்குமே என்ன இருக்கு? விற்கக்கூடியவருக்கும் உரிமை இருக்கு, வாங்கக்கூடியவருக்கும் உரிமை இருக்குது. பேசலாம், எவ்வளவு நாளும் பேசலாம், பேரம் பேசலாம், அதை பத்தி எந்த தவறும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் பேரம் பேசிட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் போறாருன்னு ஒரு நல்ல முஸ்லீம் என்ன செய்ய மாட்டாரு? அவர் திட்டலாம் மாட்டார். உங்களுக்கு பிடிக்கலையா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவார், அஸ்ஸலாமு அலைக்கும். 10 நிமிஷம் பேரம் பேசிட்டு ஒரு கஸ்டமர் கடையை விட்டு வெளியேறினா என்ன திட்டு விழுகுது? அது கடையை இவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டார். வந்த கஸ்டமரை வாய்க்கு வராதவாறு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பையாஆனி பில் கியார் மா லம் யதஃபர்ரகா, அவங்க 2 பேரும் பிரிகிற வரைக்கும் 2 பேருமே இஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவர் 100 ரூபாய் பொருளை 75 ரூபாய் கேட்கிறார். இஷ்டம் இருந்தா இவர் விற்கக்கூடியவர் கொடுக்கலாம், அது அவருடைய இஷ்டம். 75 ரூபாய் கேட்டுட்டோங்கிறதுக்காக கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணுங்கிறது அவர் மேல கடமை இல்லை. அல்லது இவர் வாங்கக்கூடியவருக்கும் கண்டிப்பா அவருக்கு பேரம் கேட்டுட்டோங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு போகணுங்கிற நிர்பந்தமும் இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லுது, 2 பேருக்குமே இஷ்டம் இருக்கு. அவ்வாறு அவர்கள் பேரம் பேசுகின்ற பொழுது ஃபைன் சதகா வபையன, இருக்கக்கூடிய பொருளை இதுதான் உண்மை, இது ஜப்பான் இல்லை சைனா தான், இதுல லேசா டேமேஜ் இருக்குது, இதை வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெளிவுபடுத்தி வித்துட்டாருன்னு சொன்ன உண்மை உரைத்தால்
பூரிக லஹுமா ஃபி பைஇஹிமா, அவர்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்யப்படுவார்கள். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. இது யார் சொன்னதுங்க? யார் சொன்னது? தெருவில் போறாளா? நாம் எந்த நபியை பின்பற்றினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேனோ அந்த நபி எனக்கு வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரத்தில் இருக்கின்ற உண்மையை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அடுத்து சொல்றாங்க, வயின் கதமா வகதபா, இருக்கக்கூடியதை மறைச்சு பொய்யுரைத்து அந்த வியாபாரத்தை செஞ்சாருன்னு முஹிக்கத் பரக்கத்து பைஇஹிமா, அவர்களுடைய வியாபாரத்திலே இருக்கக்கூடிய பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். வியாபாரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத் இருக்குதா இல்லையா, அது அழிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். வியாபாரத்துக்காண்டி பொய் சொல்லிக்கலாம் நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அந்த வியாபாரம் உண்மை சொன்னதுனால உங்களுக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்குது, 5 கோடி சாதிக்க முடியாத அளவுக்குள்ள பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 5 ரூபாயில கொடுத்துருவான். உண்மை சொல்லி வியாபாரம் செஞ்ச. இன்னிடத்துல சொன்னாங்க, அத்தாஜிருல் அமீனு சதூக்குல் முஸ்லிம், உண்மை சொல்லுகிற நம்பிக்கையான முஸ்லிமான ஒரு வியாபாரி நாளை மறுமையிலே யாரோடு இருப்பார் தெரியுங்களா? மஅஷுஹதா யௌமல் கியாமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் நீத்த ஷுஹதாக்களோடு அல்லாஹ் அவர்களை வைத்திருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். வியாபாரத்தில் உண்மை சொல்றதுனால எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறேன், உலகத்திலேயும் அல்லாஹ் என்ன செய்யறேன்? லாபத்தை கொடுக்கிறேன், மறுமையிலே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, சிரிக்க வைக்கிறதுக்காண்டி பொய் சொல்லலாம்ல, அதனால என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறாங்களா இல்லையா? அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், அன ஸஈமுன் பி பைத்தின் ஃபி ரபதில் ஜன்னah, சொர்க்கத்தின் ஓரப்பகுதியை ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்பதற்கு நான் உறுதியளிக்கிறேன். யாருக்கு? லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன், பெருமை அடிப்பதற்கு தகுதி இருந்தும் கூட என்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பெருமை அடிக்காமல் இருக்கிறாரே, அவருக்கு சொர்க்கத்தின் ஒரு ஓரப்பகுதியை வாங்கி கொடுப்பதற்கு நான் என்ன செய்கிறேன்? பொறுப்பேற்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். நல்ல அறிவாளி தான், நல்ல திறமைசாலி தான், நல்ல முறையில் அவர்கிட்ட எல்லா வகையான திறமை இருந்தும் கூட அப்படி இருக்கு, நான் அப்படியாப்பட்டாள் இப்படியாப்பட்டாள் என்று பொய் பேசு அந்த பெருமை அடிக்காம அந்த பெருமையை விட்டுறாரா இல்லையா? அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு உறுதி சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, வபி பைத்தின் ஃபி வஸ்தில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய நடு இடத்தை, சொர்க்கத்தில் நடு இடத்தை நான் வாங்கி தருவதற்கு நான் உறுதியளிக்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாசிஹன், விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாம இருக்கிறாரு, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது கூட பொய் சொல்லாம இருக்கிறாரு, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட பொய் பேசாம இருக்கிறாரு, அவருக்கு நான் என்ன பண்றேன்? சொர்க்கத்தின் நடு இடத்தை வாங்கி தருவதற்கு நான் உறுதியளிக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாம இருந்த எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுத் தருவதாக சொல்லி காமிக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அடுத்தவர்களை களங்கப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்றாங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால என்ன சொன்னாங்க? அல் முஸ்லிமு அலல் முஸ்லிமி ஹராமுன், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் மீது ஹராம். அவருடைய பொருள், அவருடைய மானம், அவருடைய இரத்தம், அதை அநியாயமாக குலைப்பதும் அநியாயமாக சிதைப்பதும் அநியாயமாக ஒரு முஸ்லிமுடைய உயிரை எடுப்பதும் மற்றொரு முஸ்லிம் மீது ஹராம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்.
அடுத்தவரை களங்கப்படுத்தி தனக்கு லாபத்தை சம்பாதிக்கணும் நினைக்கக்கூடியவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமே இல்லை என்று சொன்னார்கள். அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் யாரு? அவருடைய நாவுனாலையும் அவருடைய கரத்தினாலையும் மற்ற முஸ்லிம்கள் நிம்மதியா இருப்பாங்க. அடுத்தவருக்கு எந்த துன்பமும் கொடுக்காம இருப்பார். அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் மறுமையை நம்பியவர்கள், நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்பதை நம்பக்கூடியவர்கள். நாம் மரணித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி நம்மை எழுப்பி கேள்விகளுக்கு கேட்பான் என்று நம்பக்கூடியவர்கள். எப்படி அல்லாஹ் கேட்பான்? இதை மொத்தமா கேட்டுட்டு விட்டுருவானே, ஒவ்வொன்னா கேட்பான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் அல்லாஹ் தனித்தனியாக கேட்பான். நாம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட முறையிலே பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். எப்படி சொல்லணும்? மொத்தமா கூட்டா போய் நின்னா சொல்லுவோம்? அப்படியெல்லாம் இல்லைங்க. நாகர்கோயில் இருக்க ஆள்லாம் மொத்தமா வாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அப்படி மொத்தமா அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நல்லா அனுப்புவானே. தனித்தனியாகத்தான் அல்லாஹ்வை சந்திக்கணும். நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் கேள்வி கணக்குக்காக வேண்டி அழைப்பான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி போய் நிற்பார். நின்று விட்டு ஃபயரா அன் யமீனிஹி, அவருடைய வலதுபுறமாக திரும்பி பார்ப்பார். லா யரா இல்லன்னார், நரகத்தை தவிர வேறு எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. கண்ணு கட்டிய தூர வரைக்கும் நரகத்தின் நெருப்பு மட்டும்தான் அங்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். இடதுபுறம் பார்ப்பார், அங்கேயும் பார்த்தால் நரகத்தின் நெருப்பு மட்டும்தான் அங்கே அவருடைய கண்ணுக்கு தெரியும். பின்னால் திரும்பி பார்ப்பார், அங்கேயும் அவர் கண்ணு கட்டிய தூர வரைக்கும் நரகத்தின் நெருப்பு மட்டும்தான் அங்கே கண்ணுக்கு தெரியும். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையிலே டிரான்ஸ்லேட்டர் பண்ணுகின்ற எந்த ஒரு மனுஷனும் இருக்க மாட்டார்கள். மொழிபெயர்க்க கூடியவர். எனக்கு அல்லாஹ்வுக்கு தமிழ் தெரியாது, அல்லாஹ்வுக்கு உருது தெரியாது, அல்லாஹ்வுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதெல்லாம் இல்லை. தனியா தான் போய் நிக்கணும். தனியாகத்தான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய வாழ்க்கை குறித்தான செயலுக்கு நான் பதில் சொல்லியே தீர வேண்டும். அப்பேற்பட்ட நேரத்திலே அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறானே, கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள், பொய் பேசாதீர்கள். நல்லடியார்கள் பொய் பேசாம இருப்பார்கள். பொய் பேசினால் இந்தந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் இருக்கும் என்று ஒரு ரசூலை அனுப்பித்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறானே, அந்த எச்சரிக்கை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு பணத்துக்காக, லாபத்துக்காக, என்னுடைய சுய தேவைக்காக வேண்டி அந்த அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வாக்களிப்பு எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு பொய் பேசினால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் எப்படி போய் நின்று பதில் சொல்லுவேன்? யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர். சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பொய் பேசிட்டு போயிடுறோம். அதை பத்தி நமக்கு ஒரு பொருட்டாவே தெரிகிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றேன், ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள். எப்படி பேசுறீங்க? அதை பத்தி உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அதை பத்தி உங்களுக்கு இது தல்கௌன பி அல்சினதிக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வ தஹ்ஸபூனஹு ஹய்யினா. அந்த மாதிரி பேசுறது எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப லேசா நினைக்கிறீங்க. ஆனால் வஹுவ இன்தல்லாஹி அதீம், ஆனா அது அல்லாஹ்விடத்துல பெரிய காரியமா இருக்குங்க. சர்வசாதாரணமா பொய் பேசுதல்ங்கிறது சர்வசாதாரணமா இன்னைக்கு நமக்கு மத்தியில ஆக்கிரமித்து போகின்ற ஒரு வளமையாக ஆயிருச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். வேதனை செய்யப்படுகிற ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். என்ன எப்பேற்பட்ட மனிதன்? ஒரு மனிதன் மல்லக்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அருகாமையில் இன்னொரு ஒரு மனிதன் நிற்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் கையில கூர்மையான கத்தி இருக்கு. அந்த கத்தியை வைத்து கண்ணினுடைய இந்த வலது கண்ணின் ஓரப்பகுதி இருக்கா இல்லைங்களா, அந்த ஓரப்பகுதியில் குத்துறார். குத்தி என்ன செய்யறாரு? இவருடைய பிடரி வரைக்கும் இழுக்கிறார். கீழே படுத்திருக்கக்கூடிய மனிதன் துடியாய் துடிக்கிறார். அடுத்ததாக மூக்கு பகுதி இருக்கா இல்லைங்களா, இங்க ஒரு குத்து குத்தி இங்க பின்னாடி வரைக்கும் இழுக்கிறார்.
பின்னாடி வாய் பகுதி இருக்கா இல்லைங்களா, இந்த வாய் பகுதியில் ஓரத்தில் குத்தி பின்னாடி வரைக்கும் இழுக்கிறார். அந்த மனிதன் துடியாக துடிக்கிறான். இந்த பகுதி வலதுபுறம் கிழித்து எறிந்து விட்டு இடதுபுறமாக வருகிறார். இடதுபுறமாக வந்துவிட்டு இடதுபுறமாகவும் வாயையும் மூக்கையும் கண்ணையும் கிழிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மனிதன் துடித்துக் கொண்டே இருக்கிறான். இடதுபுறம் கிழித்து விட்டு வலதுபுறம் வந்து பார்த்தால் வலதுபுறம் சரியாகி விடுகிறது. வலதுபுறத்தை மீண்டும் கிழிக்க ஆரம்பிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், இந்த மனுஷன் யாரு, யார் இந்த மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன், யகுது மின் பைத்திஹி, வீட்டை விட்டு வெளியேறி போவார். போன ஃபயக்திபுல் கிذب, பொய் பேசிக்கிட்டே இருப்பார். வீட்டை விட்டு வெளியேறினா பொய் தான், வாயை திறந்தா பொய் தான். எந்த அளவுக்கு தபலுகுல் ஆஃபாக், அவர் பேசுற பொய் வானம் முற்ற அளவுக்கு இருந்துச்சு. பொய் பேசுறதா வளமையாக கொண்டு வாழக்கூடியவராக இருந்தார். எனவேதான் அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் 19236வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகையின் விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் பேணிக்கையோடு இருக்கிறோமோ, சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் பேணிக்கையோடு இருக்கிறோமோ, அதே போன்று என்னுடைய சர்வசாதாரண நடவடிக்கை விஷயத்திலும் கூட பொய் கலந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு முஸ்லீமிடம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு. இப்ப நாம கேட்கலாம், அப்ப இஸ்லாத்தில் பொய் பேசுறதுக்கு இடமே இல்லையா அப்படிங்கிறத கேட்கல. பொய் பேசுவதற்கு மூன்று இடத்துல மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி கொடுக்குது. எந்த இடத்துல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லுல் கதிப் இல்லா ஃபி ஸலாஸா, மூணு இடத்துல வேணா பொய் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது, அதை தவிர வேற எந்த இடத்துல அனுமதி இல்லைன்றாங்க. ஒன்னு என்னது? யுஹத்திஸுர் ரஜுலு இம்ரஅத்தஹு லியுர்தியஹா, தன் மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி பொய் பேசுறது. கணவன் தன் மனைவி இடத்துல பேசுறது. அழகாவே இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி அழகு இந்த உலகத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி. அப்படி ஒரு அந்யோன்யமா இருந்தா தான் வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமா போகும் இல்லைங்களே. அந்த மாதிரி மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி கணவன் பேசுகின்ற பொய் அனுமதி இருக்கிறது. அதுக்காக வேண்டி எல்லா நேரத்திலையும் மனைவி இடத்துல பொய் பேசலாங்கிறது இல்லை. ஒரு தப்பை செஞ்சு போட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காக வேண்டி இல்லை. மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி பொய் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. இன்னொன்னு வல்கிதுபு பில் ஹர்ப், போர் நடக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் பொய் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக வல் கதிபு லியுஸ்லிஹ பைனன் நாஸ், ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க, அவர்களை இணைத்து வைப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியில் சுமூகத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் பேசுவதற்கு அனுமதி இருக்கு. அவர்கிட்ட போய் இவர் சம்பந்தமா நல்ல விஷயம் நல்ல உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறாருங்க, நீங்க அவரை வெறுத்துட்டு இருக்கீங்க, உங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கிறார், ஏங்க அவரை விட்டு நீங்க தூரமா இருக்கீங்கன்னு இவர்கிட்ட போய் சொல்றது, அவரை பத்தி இவர்கிட்ட வந்து சொல்றது. எதுக்கு? ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்கன்னு சந்தோஷமா இருந்தா சகோதரத்துவம் நல்லா இருக்கும், அவங்களை கொண்டு ஊர் உலகத்தில் ஒரு நல்ல காரியங்களை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் இணைத்து வைப்பதற்காக வேண்டி பொய் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள். இந்த மூன்று விஷயத்தை தவிர்த்து வேற எந்த விஷயத்திற்கும் பொய் பேசுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. நல்லடியார்களுடைய அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அந்த நல்லடியார்கள் அவர்கள் எந்த காலத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பொய் சாட்சியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், பொய் பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நான் யோசித்து பார்க்க வேண்டும். நான் அல்லாஹ் சொல்லுகிற அந்த நல்லடியார்களுடைய இலக்கணம் என்னிடத்தில் இருக்கிறதா, இருந்து வந்திருக்கிறதா என்று யோசித்து பார்த்து என்னுடைய செயல்பாடுகளை சீர்திருத்திக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் எவர்கள் உண்மையை பேசி உண்மையாக வாழ்ந்து
அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார்களோ அப்பேற்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முழு உலகத்தில் வாழுகிற முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.